இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. ரஷ்யாவும் சீனாவும் வந்து இந்த ஆட்சி குறிப்பா அயத்துல்லா கமேனியுடைய ஆட்சி வந்து போகக்கூடாதுன்றதுல ஒரு கான்சியஸோட இருக்காங்க. இப்போ இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்தியாவினுடைய ஸ்டாண்ட் வந்து எந்த விதமான கருத்தும் தெரிவிக்கல சார். அப்ப இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு வேற ஒரு ஆட்சி வந்தாலுமே கூட நம்ம அவங்க கிட்ட பேச்சுவார்த்தை பண்ணி ஒரு சுமூக உறவு காணலாம் அப்படின்னு சொல்லி இந்தியா நினைக்குதா? ஈரான் விவகாரத்துல இந்தியா என்ன நினைக்குது சார்? இல்ல நாம வி ஆர் அ மைனர் பிளேயர். நாம அங்க ஒரு பெரிய செல்வாக்கு உள்ள ஒரு ஒரு விளையாட்டு நாடாக நான் நம்மள நினைக்கல. ஈரானை பொறுத்தவரைக்கும் அங்க அது அவங்களுடைய உள்நாட்டு பிரச்சனை. அதுல வெளியில இருக்கவர்கள் தலையிடக்கூடாது என்பது தான் நம்முடைய கொள்கை. ஏன்னா நமக்கு அந்த மாதிரி ஒரு நிலைமை வந்துடக்கூடாதுன்னு நம்ம நினைக்கிறோம். அதனால நம்ம அதை அப்படித்தான் பார்ப்போம். ஈரான்ல இந்த அரசு வீழ்ந்து ஒரு புது அரசு வந்தாலும் நமக்கு நல்லுறவு இருக்கும். நமக்கு ஈரானியர்கள் ஒன்றும் பகை இல்லையே. அவர்கள் நல்ல நண்பர்கள். நாம் அவங்க கிட்ட எண்ணெய் வாங்குறது மட்டும்தான் விட்டுட்டோம். அது முதல் ட்ரம்ப் நிர்வாகம் வந்து நமக்கு கொடுத்த அழுத்தத்தில் முதல்ல வாங்கிட்டு இருந்தோம். இப்போ நாம அங்கே வாங்குறது இல்ல ஒருவேளை இதுக்கு முன்னாடி இந்த இப்ப இருக்கக்கூடிய கவர்மெண்ட் கிட்ட வந்து அந்த சபகர் துறைமுகம் இதெல்லாமே நம்ம வந்து அதெல்லாம் தொடரும். அதுல எந்த விதமான பாதகமும் வராது. அதெல்லாம் தொடரும். இந்த ஈரான் விவகாரத்துல வந்து ரஷ்யாவும் சரி சீனாவும் சரி நம்மளுடைய இருப்பு போகக்கூடாதுன்னு சொல்லி மிகப்பெரிய அளவுக்கான வேலைகளை வந்து பின்னணியில அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த ஈரான் தொடர்பாக எந்த விதமான கருத்தும் சரி அல்லது எந்த விதமான செயல்பாடுகளும் சரி அவங்க எதுவுமே செய்யல. அப்போ இந்தியா வந்து இதை எப்படி அணுகணும் குறிப்பா? ஏன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒருவேளை நாளைக்கு பலாவி அவர்கள் வந்து தலைமையில வந்தாலும் நம்ம பேச்சுவார்த்தையின் மூலமாக சரி செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்களா? இல்ல அப்படி ஒரு அணுகுமுறை எந்த அரசாங்கம் வந்தாலும் நம்ம போயிட்டு வந்து பேச்சுவார்த்தை பண்ணி சரி பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு அணுகுமுறை செய்தால் அது சரியான விஷயமா? இல்ல இந்தியா எப்படி இதை நகர்த்தணும்? இந்தியாவை பொறுத்த அளவுக்கு உண்மையிலே மற்ற நாடுகளை விட கடுமையான பாதிப்பு உள்ளாக இந்த மாதிரியான ஒரு ஆட்சி மாற்றம் நடந்தா கடுமையான பாதிப்புக்கு உள்ளாகக்கூடிய ஒரு நாடு அப்படின்னா அது இந்தியாவை தான் இருக்க முடியும். ஆமா, ஈரான் இப்ப ரஷ்யா சீனா நாடுகள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரஷ்யாவுக்கு வந்து அந்த உலக எண்ணெய் வளம் அது சார்ந்த அந்த அந்த பரிவர்த்தனை சரக்கு போக்குவரத்து விஷயங்கள்ல இவங்களுடைய ஆதரவு தேவை. ஈரானுடைய அந்த ஒத்துழைப்புன்றது தேவையா இருக்கு. ஈரானுடைய ஒத்துழைப்பு மட்டும் இல்ல, வெனிசுவேலோட ஒத்துழைப்பும் தேவையா இருக்கு. அதன் மூலமா தன்னை என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த எண்ணெய் வணிகத்தோட தலைமையா தன்னை கட்டமைச்சுக்கிட்டு அந்த வணிகத்தை தன்னுடைய தலைமையில் நடக்கக்கூடிய ஒரு விஷயமா மாத்துறதுக்கு முயற்சி பண்றாங்க. அப்போ அமெரிக்கா ரஷ்யாவுக்கு எதிரான அந்த நகர்வுகளையும் சரி, அதனுடைய அதுக்கு துணை போகக்கூடிய வெனிசுவேலா ஈரான் நாடுகளை தாக்குறது அப்படிங்கிறது என்னன்னா அந்த தலைமைத்துவத்தையும் அந்த மாதிரியான முன்னெடுப்பையும் தவிர்க்கிறது. அப்ப டாலர் அல்லாத வணிகத்தில் ஈடுபடக்கூடிய இந்த நாடுகளை வந்து சுற்றி இருக்கக்கூடிய, ஏன்னா நேரடியா நீங்க ரஷ்யாவை தாக்க முடியாது. அதனுடைய ராணுவ வலிமைன்றது ரொம்ப ரொம்ப அதிகம், இணையானது, அமெரிக்காவுக்கு இணையானது. அப்ப நீங்க தாக்கும்போது பதிலடியா அவங்களுக்கு தாக்குதல் இருக்க முடியும். உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா வெனிசுவேலாவில் அந்த ரஷ்ய கொடி தாங்கிய அந்த எண்ணெய் கப்பலை வந்து இவங்க சிறைப்பிடிச்சதா சொல்றாங்க. அதே சமயத்துல அங்க உக்ரைன்ல F-16 சொல்லக்கூடிய அந்த போர் விமானத்தை சுட்டு விட்டுன்னு தான் தகவல் வந்துச்சு. அப்படி என்னன்னா நீங்க எனக்கு எதிராக ஒரு நடவடிக்கை எடுத்த அப்படின்னா உனக்கு எதிரான ஒரு நடவடிக்கை என்னால உடனடியாக செய்ய முடியுன்ற ஒரு வலிமையோட இருக்கக்கூடிய ஒரு நாடு ரஷ்யா. அப்ப அவங்களை இவங்க தாக்க முடியாது. அப்ப யாரை தாக்குறாங்கன்னா அவங்களுக்கு துணையா இருக்கக்கூடிய வெனிசுவேலா முதல்ல தாக்குறது. அதன் மூலமா அங்க ஒரு குழப்பகரமான சூழலை ஏற்படுத்தி தனக்கு ஆதரவா அதை மாத்துறது, அந்த நாட்டை தனக்கு ஆதரவா மாத்துறது. அதுக்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய ஈரானில் ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்து ரஷ்யாவுக்கு துணை போகக்கூடிய அந்த நாடுகளை வந்து பலவீனப்படுத்தி ரஷ்யாவையும் பலவீனப்படுத்துறது. அது மட்டும் இல்ல, அதுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய முக்கியமான ஒரு சந்தை அப்படின்னா அது சீனா தான். அந்த சீன சந்தைக்கு வந்து 70 விழுக்காடு எண்ணெய் வந்து அவங்க இந்த நாடுகள்ல இருந்து இறக்குமதி பண்றாங்க சொந்த நாணயங்கள்ல. அது ரொம்ப முக்கியமான விஷயம். டாலர் அல்லாத நாணயங்களை இறக்குமதி பண்றாங்க. அப்போ சீனாவுக்கு எண்ணெய் கொடுக்கக்கூடிய இந்த நாடுகளை எல்லாத்தையும் நம்ம வந்து கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரும்போது சீனாவையும் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துடலாம் அப்படின்றதுதான் அதுல இருக்க பின்னாடி இருக்கக்கூடிய நகர்வு. இந்தியாவை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா இதே சூழல் தான். ஆனா நம்ம வந்து எப்பொழுதும் என்ன பண்றோம் அப்படின்னா வெனிசுவேலாட்ட நம்ம எண்ணெய் வாங்கிட்டு இருந்தோம், அதே மாதிரி ஈரான்கிட்டையும் எண்ணெய் வாங்கிட்டு இருந்தோம் சொந்த நாணயத்துல முன்னாடி. ஆனா வெனிசுவேலாட்ட வாங்கணுமா இல்லையான்னு தெரியல. ஈரான்கிட்ட சொந்த நாணயத்துல எண்ணெய் வாங்கணும். ஆனா அமெரிக்காவுடைய அழுத்தத்துக்கு பணிஞ்சு நம்ம என்ன பண்ணோம், அந்த சொந்த நாணயத்துல எண்ணெய் இறக்குமதி செய்யறத நம்ம வந்து கைவிட்டோம். அதன் பிறகு இப்போ அந்த உக்ரைன் வெடிச்சப்ப அவங்க இந்த நாடு கூட யாரும் வந்து எந்த ஒரு வணிக தொடர்பும் வச்சுக்க கூடாது அப்படின்னு சொல்லி அது மேல ஒரு பொருளாதார தடை வச்சாங்க. அப்ப யாரும் வந்து அவங்க கூட வணிகம் செய்ய முடியாத ஒரு சூழல் ஏற்படும் பொழுது இந்தியா என்ன பண்ணுச்சு அப்படின்னா நம்ம வந்து இந்தியா கிட்ட ரஷ்யா பேசி நீங்க வந்து நம்ம ரூபாய் நாணயத்துல நம்ம வந்து வணிகம் செஞ்சுக்கலாம், அப்ப அந்த பொருளாதார தடையை உடைக்கலாம் அப்படின்னு சொல்லி முன்மொழிஞ்சாங்க. அதை வந்து இந்தியா ஏத்துக்கிட்டு அங்கிருந்து எண்ணெயை வாங்கி சுத்திகரிச்சு மேற்குள்ள நாடுகளுக்கு டாலர்ல விட்டாங்க. அப்ப என்னன்னா இது வந்து ஒரு வகையில இந்தியா
அமெரிக்காவோட ஒத்துழைப்போட இந்த விஷயத்த செஞ்சதை நம்ம புரிஞ்சுக்கலாம். ஏன் அப்படின்னா இது வரைக்கும் அது வாங்கி சுத்திகரிச்சு ஏற்றுமதி செஞ்சு அந்த ரிலையன்ஸ் மேல எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல. அது மட்டும் இல்ல, சமீபத்துல ஒரு அறிவிப்பு வந்தது, பொருளாதார தடை இந்தியா வாங்கக்கூடாத அறிவிப்பு வந்தது. ஆனா அங்க பொருளாதார தடை விதிக்கப்பட்ட ரோஸ்நெஃப்ட் சொல்லக்கூடிய அந்த நிறுவனத்துக்கிட்ட இருந்து ரிலையன்ஸ் எண்ணெய் இறக்குமதி செய்யறதுக்கு சிறப்பு அனுமதி கொடுத்தாங்க. அப்ப இதெல்லாம் எதை காட்டுது அப்படின்னா அதுல அவங்களுடைய நலனும் இருக்குது அப்படின்னு சொல்லி காமிக்குது. ஆனா அப்ப இதுல இருந்து என்ன நம்ம புரிஞ்சுக்கிறோம், அப்போ ஈரான் வந்து தாக்கப்படும் பொழுது அங்க இருக்கு முக்கியமா என்ன அப்படின்னா நம்ம இந்தியாவுக்கு ஒரு இந்த ஜப்பார்னு சொல்லக்கூடிய அந்த துறைமுகம் நம்ம இந்திய அரசால கட்டப்பட்ட ஒரு விஷயம். அது எதுக்கு பயன்படுது அப்படின்னா அந்த மத்திய ஆசிய நாடுகளுடைய வணிகம், அதாவது பாகிஸ்தானை தவிர்த்து நம்ம மத்திய ஆசியா நாடுகளோட, அது லேண்ட் லாக்டு கண்ட்ரின்னு சொல்லுவாங்க. பொதுவாக நிலப்பரப்பு வந்து மற்ற நாடுகளால சூழப்பட்ட ஒரு நாடுகளா இருக்கிறதால அவங்களோட நீங்க வணிகம் செய்யணும்னா இந்த ஏதோ ஒரு நாட்டின் வழியா தான் நீங்க உள்ள போக முடியும். அப்படியான அதுக்கான ஒரு வாயிலா அந்த நம்ம துறைமுகத்தை இந்திய அரசு கட்டுச்சு. அப்போ இந்த ஒருவேளை ஆட்சி மாற்றம் ஏற்பட்டாலும் சரிதான், இப்போ இந்தியாவுக்கு கொடுக்கக்கூடிய அந்த நெருக்கடியின் காரணமா என்ன நடக்குது அப்படின்னா அந்த துறைமுகத்தை நம்மளால பயன்படுத்த முடியாத ஒரு சூழல். இது வந்து நமக்கு ஏற்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய பொருளாதார ரீதியான ஒரு இழப்பு. அதே மாதிரி இப்ப இந்தியாவோட நிலைப்பாடு எண்ணெய் சார்ந்து எப்படி இருக்குது அப்படின்னா இதுக்கு முன்னாடி எங்கெங்கெல்லாம் அமெரிக்கா அனுமதிக்குதோ அங்கெல்லாம் நம்ம எண்ணெயை வாங்கி சுத்திகரிச்சு நம்மளும் பயன்படுத்திக்கிட்டு மற்ற நாடுகளுக்கு விற்கிறது அப்படின்ற ஒரு நிலைப்பாடு தான் இந்தியா எடுக்குதே தவிர தன்னுடைய சொந்த நலனில் இருந்து இந்த ஸ்ட்ராட்டஜிக் அட்டானமின்னு சொல்லுவாங்க, ஒரு தற்சார்பான ஒரு நிலைப்பாடு அப்படின்றத இந்தியா வந்து எப்பவும் எடுக்கல. இப்ப மட்டும் இல்லை, எப்பவுமே எடுக்கல. ஏன் அப்படின்னா நம்மளுடைய பொருளாதாரம் அமெரிக்கா சார்ந்து இருக்குது. முக்கியமா நம்மளுடைய மென்பொருள் ஏற்றுமதி 50 விழுக்காட்டுக்கு மேல அமெரிக்காவுக்கு தான் நம்ம ஏற்றுமதி செய்கிறோம். அப்போ நம்மளுடைய ஏற்றுமதியில முக்கியமான பங்காற்றுறதும் அந்த மென்பொருள் ஏற்றுமதி தான். அப்போ அது உடைக்கப்படும் பொழுது நம்மளுடைய பொருளாதாரம் மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு உடைப்பை சந்திக்கும். அதனால நம்மளால அப்படியான ஒரு நிலைப்பாட்டை எடுக்கவே முடியல. அப்ப எடுக்க முடியாத சூழல் என்ன பண்றோம் அப்படின்னா அமெரிக்கா எங்கெங்கெல்லாம் அனுமதிக்குதோ அங்கெல்லாம் நம்ம எண்ணெயை வாங்கி பயன்படுத்துறது அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டை எடுக்கிறோம். அது மட்டும் சரி, இப்போ ஒரு துறைமுகம் சார்ந்து வணிகம் சார்ந்து துறைமுகத்தை இழக்கிறோம். இன்னொன்னு எண்ணெய் சார்ந்த விஷயத்துல நம்மளுடைய ஒரு தற்சார்பை இழக்கிறோம். மூணாவது நம்மளுடைய அந்த தொழிலாளர்கள், லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் எங்க வேலை பார்க்கறாங்கன்னா அமெரிக்கா, இங்கிலாந்து போன்ற மேற்குலக நாடுகளை விட அங்கிருந்து வரக்கூடிய வருமானம் 50 விழுக்காடா இருக்கலாம். ஆனா அங்கிருந்து அனுப்பக்கூடிய ஆட்களோட எண்ணிக்கை மிக குறைவு. ஆனா மேற்காசியால இருந்து வரக்கூடிய வருமானம் பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கு வரக்கூடிய அந்நிய செலாவணி வருமானம் பாத்தீங்கன்னா 50 விழுக்காடு. ஆனால் அங்க இருக்கக்கூடிய தொழிலாளர்களுடைய எண்ணிக்கை பாத்தீங்கன்னா லட்சக்கணக்கு. அப்போ அத்தனை லட்சக்கணக்கு இப்போ சமீபத்துல ஒருவேளை போர் வெடித்திருந்தது அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய மிகப்பெரிய அளவுல தொழிலாளர்களை வந்து இந்தியாவை நோக்கி வர வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கும், கடுமையான ஒரு நெருக்கடி ஏற்பட்டிருக்கும். அப்போ அது தொழிலாளர்களை மிகப்பெரிய அளவுல பாதிக்கப்பட போறது மட்டும் இல்லை, நம்மளுடைய வருமானத்தை மிகப்பெரிய அளவுல குறைக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். ஏன்னா 50 விழுக்காடு வருமானம் அங்க அவங்களோட சார்ந்தா நம்ம கிட்ட இருக்குது. அது மூலமா தான் இங்க ரூபாயை நம்ம வந்து நிலைநிறுத்திக்கிட்டு இருக்கிறோம். அந்த அந்நிய செலாவணி மூலமா தான் ரூபாயை நிலைநிறுத்திக்கிட்டு இருக்கோம். ஒருவேளை அது நடந்திருந்து அப்படின்னா இந்த மாதிரி 3 விதமா நம்ம பாதிக்கப்பட்டிருப்போம். அப்படி இருந்து இந்தியா ஏன் வந்து ஒரு உறுதியான நடவடிக்கை எடுக்கல அப்படின்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னதுதான் காரணம். நம்மளுடைய தற்சார்பு, பொருளாதார தற்சார்புன்றது இல்லாம இருக்கிறதும், அமெரிக்காவுடைய சார்ந்து எப்பவுமே இறங்கிட்டு இருக்கிறதும், பல மிரட்டல் உருட்டலுக்கு வந்து இந்தியா அடிபணிகிறதும் தான் இதுக்கு காரணமா இருக்குன்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.